துரியோதனன் ஏன் தன் தாய்மாமன்களை கொன்றான் தெரியுமா? ஓரளவு விவரம் தெரிந்த நிலையில் அவன் வணங்காமுடி தலையன் என்று பெயரை பெற்றான். சகுனியும் அவன் சகோதரர்களும் எப்போது சந்திக்க நேரிட்டாலும் தாய்மாமன்கள் என்ற முறையில் அவர்களுக்கு துரியோதனன் எழுந்து நின்று மரியாதை அளிக்க வேண்டியிருந்தது. துரியோதனனுக்கு அது பெரும் இடையூறாக இருந்தது. வணங்காமுடி தலையன் என்று பெயர் பெற்ற நாம் இவர்கள் வரும்போதெல்லாம் எழுந்தெழுந்து நிற்க வேண்டியதாக இருக்கிறதே, இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தான். சகுனி முதலான 100 பேரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சிறையில் அடைத்தான் துரியோதனன். அவர்களுக்கு உணவாக ஆளுக்கு ஒரு பருக்கை சாதமும் நத்தை கூட்டில் தண்ணீரும் கொடுத்தான். அவர்கள் அனைவரும் அதிவிரைவாக அழிந்து விடுவார்கள் என்பது அவன் எண்ணம். சகுனியின் சகோதரர்கள் அனைவரும் தங்கள் உணவையும் நீரையும் சகுனிக்கு தந்தனர். நம்மில் அறிவாளி, திறமைசாலி நீ, இவற்றை உண்டு நீ மட்டும் உயிர் தப்பிப்பிழை, எப்படியாவது இந்த துரியோதன கும்பலை அழித்துவிடு என்று சொல்லி தங்கள் வாழ்வை தியாகம் செய்தார்கள்.